ஹே everyone, இந்த வீடியோவில் நம்ம அட்வென்ச்சர் டீமோட எபிசோட் 4ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம ஃபின்னும் ஜாக்கும் ஒரு பயங்கரமான ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஆப்பில் தேடி போக போகிறானுங்க. ஸோ இந்த எபிசோட பிகினிங்கில் நம்ம ஃபின்னும் ஜாக்கும் கத்தி சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. நோ அப்படி இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஃபைட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வீட்டுக்கு பக்கத்தில். யார் அந்த தெரிஞ்சவங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே வாங்க பசங்களா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது யாருன்னா இதுதான் ட்ரீட் ரங்ஸ். நம்ம இதை யானை ஆண்டினே கூப்பிட்லாம். ஸோ இந்த யானை ஆண்டி 2 பேருமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணி 2 பேருக்குமே ஆப்பிள் பையால் விருந்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. அதில் ஒரு ஈ உட்காந்துருது. காண்டான நம்ம யானை ஆண்டி என்ன பண்ணுறாங்க, அதை குப்பையில் எடுத்து கடாசிடுறாங்க. ஸோ வயசாகிடுச்சில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஆப்பிள் பையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த யானை ஆண்டி என்ன கேட்குது அப்படின்னா, ஹே பசங்களா, அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கனவுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபின் என்ன சொல்கிறான், இந்த ஸ்பேஸ் முழுக்க ட்ராவல் பண்ணி எல்லா ஸ்பேஸ் மான்ஸ்டர்ஸுமே அடித்து துவைக்கிறதா என்னோட கனவு அப்படின்னு சொல்கிறாரு. ஓரளவு இது அக்செப்டபிள் தான் அங்கே இருக்குது. இந்த ஜாக்கி கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த நிலா இருக்குல்ல அதில் என் மூஞ்சை பதிச்சிருவேன், அது பார்க்க என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்றான். ஐயோ என்னையா வினோதமான ஆளியா நீ. ஸோ அப்புறமா அந்த யானை ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கனவு என்னென்னா ஒரு ரேரஸ்ட் ஆப்பிள் ஒன்று இருக்குது, அது பேர் கிறிஸ்டல் ஜெம் ஆப்பிள். அதை சாப்பிடணும், அதுதான் என்னோடய ஆசை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஈவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா பயங்கரங்களை தாண்டி உள்ளக்க புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த நம்ம பையனுக்கு மாட்டிடுச்சுல கண்டென்ட்டு. இவனுங்களுக்கு தான் அட்வென்ச்சர் பண்ணியே ஆகணுமே, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடச்சிட வேண்டாம். டக்குன்னு யானை ஆண்டி உங்களோட கனவை நாங்கள் நிறைவேற்றோன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறானுங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ போகிற வழியில் பிகினிங்லேயே ஒரு பயங்கரமான வால் மாதிரியான ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வருது. கஷ்டப்பட்டு இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த யானை ஆண்டி இருக்கால, இவன் அது கூட உட்காந்துக்கிட்டு டீ பார்ட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவளோட இன்ஸ்டிக்ட் இதுதான் போல், இவ்வளோ தான் இவன் இன்ஸ்டிக்டா. அட்டாக் ஆன் டைட்டன் அதெல்லாம் போயிடாங்கடா தயவு செஞ்சு. அங்கெல்லாம் உங்களுக்கு டாப் லெவலில் இன்ஸ்டிக்ட் இருக்கணும், ஐ மீன் சர்வைவல் இன்ஸ்டிக்ட். ஸோ இந்த யானை ஆண்டி அது கூட உட்காந்து ஸ்டிக்கர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கா. அது மேலே இவனுங்க தான் போய் காப்பாற்றி விட்றானுங்க. ஸோ வெற்றிகரமாக இதை அடித்து தும்சம் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போய்கிட்டே இருக்கானுங்க. அப்படின்னு ஒரு மாஸ்டர் ஒன்று வருது. ஸோ இது கூட இவனுக்கு 2 பேரும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே தாங்க நம்ம யானை ஆண்டியோட சர்வைவல் இன்ஸ்டிக்ட் ஒர்க் ஆகுது. இவனோட இன்ஸ்டிக்ட் எப்படி இருக்குது தெரியுமா, இதை டிஃபீட் பண்ணணும்னா அதை செடியூஸ் பண்ணலான்ட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அது முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா. ஏமா ஒத்த பிள்ளைய ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கம்மா. இப்படி தாங்க இவன் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணுறா. நம்மளில் இந்த இப்போ சுற்றி நிறைய பேர் இந்த மாதிரி தானே இருக்கானுங்க. இவனுங்களும் நம்ம யானை ஆண்டி தான் போல். நம்ம யானை ஆண்டியும் இப்போ இருந்திருந்தா இப்படி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் போல். ஸோ யானை ஆண்டி அந்த மாதிரி பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஃபின்னு பூந்து அடி தும்சம் பண்ணிடுறாரு. ஸோ ஆக்சுவலி இது ஒர்க்கும் ஆகுது. பட் இது கிட்டத்தட்ட நம்மளோட யானை ஆண்டியே கொண்டிருக்கும். அதனால ஃபின்னு கடுப்பாகி யானை ஆண்டியாக கத்துறாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த யானை ஆண்டி அதை ஷெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்பா ஜாக்கு இவன் இங்கேருந்து போக கொடுப்பா அப்படின்னு நம்ம ஃபின்னு கற்று வரல. அப்போ நம்ம ஜாக்கு ரொம்ப வெக்கத்தோடு என்னால் முடியாதுப்பா, என்னையும் அவன் ஷெடியூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லுவார். இது எனக்கு சின்ன வயசில் புரியலை. ஆனால் இப்போயுமே எனக்கு ஏப்பா ஜாக்கு நீ தெரியாப்பா இல்லைங்க. இந்த சீனை உங்கள் யாருக்கா புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சீன் எனக்கு அப்போவும் புரியலை, இப்போவும் புரியலை. ஸோ ஃபைனலி இவனுங்க ஒரு வில்லன்ஸை என்கவுண்டர் பண்ணுறானுங்க. இதுதான் கிறிஸ்டல் கார்டியன். இது என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட நம்மளை அப்படியே மிமிக் மாதிரி நம்மளை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணும். அது நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே, நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே பண்ணும். நம்ம ஜாக் கூட நான் ஒரு முட்டா பையன் அப்படின்றாரு, அதுவும் அதை சொல்லிக்குது. இவர் சிரிக்கிறாரு. இப்போ இதை இவங்க எப்படியா டிஃபீட் பண்ணி ஆகணும், அதுக்காக இவங்களுமே மைண்டை யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட் ரங்ஸ் மாதிரியே நம்ம யானை ஆண்டி மாதிரியே மேக்கப் போட்டு வந்துடுறானுங்க. இவனுங்க ஜாலியாக ஆடினானுங்களா, அதுவும் ஜாலியாக அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் பண்ணாது. இவனுங்க அந்த கேப்பில் ட்ரீட் ரங்ஸை ஆப்பிளாக கடிக்க விட்றாங்க. ஸோ ஆப்பிளை கடிக்க போனால் நம்ம ஆண்டி ஆப்பிளை வெற்றிகரமாக கடிச்சிட்றாங்க. கடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போட்டு மறைஞ்சு போயிடறாங்க. அவங்க அப்படியே லிட்ரலி வெடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும் பாருங்க. அப்பா கஷ்டப்பட்டு அந்த ஆப்பிளை தின்னதெல்லாம் இதுக்கு தானா. லிட்ரலி நம்ம யானை ஆண்டி பரலோகம் போயிடுறாங்க அந்த இடத்துல. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இதை கிடச்சதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்க அப்படியே ஆவியாக நடந்து போகிற மாதிரி தான் காட்டுவானுங்க. பட்டு அடுத்தடுத்த எபிசோட்லேயும் அவங்கள காட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இந்த எபிசோடை அப்படியே முடிச்சிருவானுங்க. என்ன எண்டிங்கடா இது.
லிட்ரலி அந்த யானை ஆண்டியை போட்டு தள்ளிட்டானுங்க கூட்டு போய் இவனுங்க. ரொம்ப ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தேன்